வெல்கம் டு டைம் டு ஸ்டடி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10 சோஷியல் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சிட்டிசன்ஷிப் பேராகிராஃபில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. The word citizen is derived from the Latin term means civis. It means the resident of a city state. என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டிசன்ஷிப் அப்படின்ற வார்த்தை வந்து லாட்டினில் இருக்கிற சிவிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் டிரைவ் பண்ணாங்க. சிவிஸ்னால் என்னது? லாட்டினில் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். ரெசிடென்ட்னா குடியிருப்பாளர். ஒரு ஸ்டேட்டில் சிட்டி இல்லைனா ஸ்டேட்டில் குடியிருக்கிறவங்க தான் சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் தி ஹோல் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் கொடுக்குது. அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், தமிழ்நாடுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. ஒரேடியாக இந்திய சிட்டிசன்ஷிப் தான் வாங்க முடியும். Article 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பார்ட் 2ல் இருக்கிற ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரையுமே சிட்டிசன்ஷிப் பற்றி தான் டீல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 போகலாம். தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரொவைட்ஸ் ஃபார் தி அக்விசிஷன் அண்ட் தி லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அக்விசிஷன்னா என்ன? இப்போ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா அதுதான் அக்விசிஷன். சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொல்கிறதுக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955க்கு போகலாம். ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் எப்போன்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்கல்ல அதுக்கு அடுத்த நாளில் இருந்து தான் இதெல்லாம் வந்தது. திஸ் ஆக்ட் ஹேஸ் பீன் அமெண்டட் ஸோ ஃபார் 8 times. அமெண்டட்னா சேஞ்சுடுன்னு அர்த்தம். இந்த ஆக்ட் வந்து 8 வாட்டி மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். According to the Citizenship Act of 1955, the citizenship could be acquired through any of the following methods. According to Citizenship Act மூலியமாக ஒருத்தன் வந்து இந்த 5 வழியாக எதில் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. First one, by birth. All persons are born in India on or after January 25, 1950 are treated as citizenship by birth. என்ன சொல்கிறாங்க? மனுஷங்க, அதாவது இந்தியாவில் ஜான்வரி 26, 1950 அன்றைக்கும் அதுக்கப்புறமும் பிறந்தவங்க எல்லாருமே சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு பிறக்கும்போது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு ட்ரீட் பண்ணுறாங்க. பை டீசென்ட். அ பர்சன் born outside India on or after January 26, 1950 shall be a citizenship by descent if his father of a citizenship at the time of his birth. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு குழந்தை வந்து வேறு ஊரில் பிறந்துருச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து அவன் பிறக்கும்போது இந்தியாவில் தான் இருந்தாங்க. எப்போ பிறந்துக்கணும்? ஜனவரி 26 அன்றைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் அந்த குழந்தை அந்த பிறக்கிற நேரத்தில் அவங்க அப்பா இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் அவன் பையன் வந்து பை டீசென்ட் சிட்டிசன்ஷிப் பெறலாம். Next, by registration. A person can acquire citizenship of India by registration with appropriate authority. ஒருத்தன் வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணி கூட அப்போ ஒரு கரெக்டான அத்தாரிட்டி கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பை நேச்சுரலைசேஷன். ஃபாரினர்ஸ் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் நேச்சுரலைசேஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். நீங்கள் நேச்சுரலைசேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபாரினர் கூட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன், by incorporation of territory. In the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of that territory who shall be the citizenship of India. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு புது டெரிட்டரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். The Citizenship Act of 1955 prescribed 3 ways of citizenship, whether acquired under Act or prior to it under the Constitution, with renunciation, termination and deprivation. இதில் என்ன சொல்கிறாங்க? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 வந்து 3 வழி இருக்குது. உங்கள் சிட்டிசன்ஷிப் ஆனனா அதுக்கு 3 வழி இருக்குது. எப்படி? ரினன்சியேஷன், டெர்மினேஷன்
அண்ட் டிப்ரிவேஷன் அப்படின்ற ஒரு 3 வழி இருக்குது. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். இந்த 3 வழி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்றுத்தில் போய் நீங்கள் உங்களோட சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். இது யாரெல்லாம் இப்போ ஃபாரினர் நம்ம நேச்சுரலைசேஷன் மூலயமா அக்விசிஷன்லேருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் சரி, இந்தியன் சிட்டிசன் பை பர்த்தாகவே நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதுக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி வாலண்டியர்லி ரெனவுன்ஸ்டு பை அ சிட்டிசன்ஷிப். அவங்களே எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் அ பர்சன் அக்வயர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. இப்போ ஒரு மனுஷனுக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம், ஆனால் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கான் அப்படின்னா இந்தியாவே அவனோட சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் மீன்ஸ் கேன்சல் பண்ணிடும். தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் deprive and naturalize citizenship if it is satisfied that the citizenship was acquired by fraud, false representation of concealment or of material facts, or indulge in the trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. இல்லை என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு மனுஷன் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப்னா நம்ம படித்தோம் இல்லையா, நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஷிப்னு. இந்த வழி மூலியமாக ஃபாரினர்ஸை தானாகவே டெர்மினேட் பண்ணிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ அவன் ஒரு ஃப்ராடு, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல், இன்டல்ஜ்ட் இன் தி ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரீஸ் கூட போய் ட்ரேட் வைக்கிறது, இப்படிலாம் இருந்தானா, இல்லைனா ஜெயிலில் 2 வருஷம் ஆல்ரெடி இருந்தான், இப்படிலாம் இருந்தானா அவனுக்கு சிட்டிசன்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டெர்மினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகலாம். The fundamental rights are enriched in the part 3 of the constitution from article 12 to 35 னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் இருக்குது. ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரையுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. தி ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் derived inspiration from the constitution of USA. ஃபண்டமெண்டல் அதாவது கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்தியாவிலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. Originally, the constitution provided for 7 fundamental rights. ஒரிஜினலாகவே 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது 6 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Part 3 of the constitution is rightly described as the Magna Carta of India. Magna Carta na courts of law. Okay, subject of law. ஓகேங்களா, மேக்னா கார்ட்டானா நிறைய ரைட்ஸ் தான் இருக்கும், லா கிடையாது, ரைட்ஸ் தான் இருக்கும். பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, while fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் போடலாம். இது ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ், ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. ஆர்டிகல் 32 தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் இருக்குது. A writ is an order or command issued by the court in a writing under its seal. என்ன சொல்கிறாங்க, ரிட் அப்படின்னா அது ஒரு ஆர்டர் இல்லைனா கமாண்ட். யார் கொடுப்பா, கோர்ட்டில் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, எழுதி அவங்களோட சீல் கீழே எழுதி கொடுப்பாங்க. இட் இஸ் தி நேச்சர் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன் ஃப்ரம் performing certain acts that are specified in the orders of the court. என்ன சொல்கிறாங்க, அது அதோட நேச்சர் என்னென்னா ப்ரொஹிபிட் பண்ணுறது, தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் பண்ணுறது. இந்த 2 தான் ரிட்டில் இருக்கும். ஓகேங்களா, எதை தடுக்கும், நம்ம இப்போ கோர்ட் ஏதாவது ஒரு ரூல் போட்டுச்சுன்னா அதை மீறினா ரிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, போத் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஹை கோர்ட்ஸ், 2 கோர்ட்டுமே, சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டுமே 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ் கொடுக்கலாம். That is why Supreme Court is called the guardian of the constitution. என்ன சொல்கிறாங்க, அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டை கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, அக்கார்டிங் டு தி அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் 32 அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ன்னு படித்தோம் இல்லையா,
இந்த ரெமெடிஸ் தான் சோல் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெபியஸ் கார்பஸ். இது என்ன பண்ணும்? சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இப்போ வந்து போலீஸ் வந்து மக்களை இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணாங்க, அதாவது இப்போது அவன் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் இவனை ஸ்மக்லிங் கேஸில் போட்டாங்கன்னா அந்த மனுஷனை வந்து ஹெபியஸ் கார்பஸ் மூலியமாக ஜட்ஜு வந்து ரிட் எழுதி அவனை வந்து சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. மேண்டாமஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் பெட்டிஷனர் ஹூ ரிக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் of the respective public authorities. இது என்ன பண்ணும்? பெட்டிஷனர் இருப்பாங்கல்ல, பெட்டிஷன் போடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லீகல் ஹெல்ப் வேணும்னா மேண்டமஸ் வந்து இப்போ வந்து ஒருத்தன் மேலே தவறால் ஒருத்தனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஐ மீன் கெட்டவனை வந்து இவன் இப்படி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த கெட்டவன் வந்து இவனை கொல்ல வருவான்ல, ஸோ அப்போது வந்து கவர்மெண்ட்டை வேணால் காப்பாற்றும் மேண்டமஸ் மூலியமாக. ப்ரொஹிபிஷன், இட் ப்ரொஹிபிட்ஸ் அ சப்பார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இஸ் ஜூரிடிக்ஷன். சப்பார்டினேட் கோர்ட்னா சின்ன கோர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சியோட்டியோ ரேடி அப்படின்னா இட் காஷஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை சப்பார்டினேட் கோர்ட் பை ஓவர் ஸ்டெப்பிங் ஜுரிடிக்ஷன். அப்படி இந்த மாதிரி ஜுரிடிக்ஷனுக்கு மேலே போய் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லா இஷ்யூ பண்ணால் அந்த ஆர்டர் வந்து ப்ரொஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ வாரண்டோ, இட் ப்ரிவென்ட்ஸ் யூசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். பப்ளிக் ஆஃபீஸ் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அவங்கள வந்து இல்லீகல் மேனர் வழியுமா கோவாரண்ட்டோ அவங்கள வந்து தடுக்கும் அந்த தப்புல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். when the president makes a proclamation of emergency under article 352, the freedoms guaranteed under article 19 are automatically suspended. The president can suspend other fundamental rights to specific orders. These orders must be approved by the parliament. என்ன சொல்லியிருக்காங்க? பிரசிடெண்ட் வந்து இப்போ நாட்டுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைன்னா அவங்க வந்து ஆர்டிக்கல் 352 மூலியமாக வந்து எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் ஆர்டிக்கல் 19க்கு கீழே இருக்கிற ஆர்டிக்கல் 19 என்னது? ஃப்ரீடம் டு ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். இதெல்லாம் வந்து தானாக ப்ரொஹிபிட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் ஆகிடும், கொஞ்ச நாளுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். தி பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதே மாதிரி மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பிரசிடென்ட் வந்து தள்ளி போடலாம். ஆனால் அது வந்து பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ் இருக்குது, இது எல்லாமே அவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்லிமெண்ட் மொத்தமாக அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து